Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மிந்த்ராவோட ஷாப்பிங் வந்து பார்க்க போறோம். தீபாவளிக்கு நான் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரி வந்து நைக்காலையும் இன்னொன்று வந்து மிந்த்ராலையும் வாங்கியிருந்தேன். மிந்த்ரால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் ஷூ அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அப்படியே நைக்கால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேக்கப் ஸ்கின் கேர் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபியூ ப்ராடக்ட் தான் இருக்கும். ஸோ இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். பிகாஸ் இந்த ப்ராடக்ட் எல்லாமே எனக்கு பர்சனலாக 100% வந்துட்டு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கு. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்க. நீங்க ஏதாவது வாங்குற மாதிரி மிந்த்ரால ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா, அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இதுல போயிட்டு நீங்க நான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கேன். பாஸ்ட் 4 இயர்ஸாவே நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது என்கொயரி வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட ஒர்க்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலேயே போயிட்டு செக் அவுட் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மிந்த்ரால வந்து நான் வாங்கின ப்ராடக்ட் வந்து ஒரு பேக் தான். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா கார்ல போட்டு வச்சிருந்து பார்த்த பேக். லாவி பிராண்ட்ல தான் வாங்கலாமா அப்படின்ட்டு ஒரு யோசனை. பட் நான் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து பேக் வந்து பிக் பண்ண மாட்டேன். பிகாஸ் ரொம்ப குட்டியா வந்துருச்சு அப்படின்னாலும் எனக்கு அது செட் ஆகாது. ரொம்ப பெருசா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதனாலேயே நேர்ல போய் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருந்தேன். நேர்ல போயிட்டு பேண்டலூன்ஸ்ல செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஆன்லைன்ல வந்து போட்டேன். பிகாஸ் வந்து நேர்ல 1799 இருந்தது, லைக் 1800 ருபீஸ் இருந்தது. பட் நான் வந்து மிந்த்ரால 1100 ருபீஸ்க்கு இந்த ஒரு பேக்கை வாங்கியிருக்கேன். கிரே மிக்ஸ்டான ஒரு ஒயிட்டிஷ் மாதிரியான ஒரு கலர் இது. இதுல வந்துட்டு அந்த லைன் வந்து பிளாக்ல கொடுத்துருப்பாங்க. ஃபார்எவரோட பிராண்டு. இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ரிச்சான பிராண்டு தான். நிறைய பேர் வந்துட்டு ஃபார்எவர் கிளாம்ல இருந்து நிறைய லைக் இந்த மாதிரி பேகு ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி வியர் பண்ணி நானும் பார்த்துருக்கேன். நானும் வந்துட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு ப்ராடக்டாவது பிக் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைப்பேன். பட் அதுக்கான ஒரு சூழ்நிலை வந்து அமையல. இந்த டைம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஃபார்எவர் கிளாம்ல இருந்து ஒரு பேக் தான் வந்துட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா சேம் வந்து நான் பூமால இருந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஷூ வாங்கியிருக்கேன். ஸோ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் வந்துட்டு நான் வேற வாங்கியிருக்கேன். லைக் மோஸ்ட்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸோட ஃபுட் பிரிண்ட்ல தான் நான் வந்துட்டு எடுப்பேன். அது இல்லைன்னா ஆஜியோல போட்டுக்குவேன். இந்த மாதிரி தான் நான் வந்துட்டு போயிட்டு இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டா நான் கார்ட்ல போட்டு வச்சிருந்தேன். பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையா இருந்தது. 4000 3000 அந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் வாங்காமையே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். தீபாவளி சேல் வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் இந்த ஒரு சேல்ல இந்த பூமாவோட ஒரு ஒயிட் ஷூ வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட ஒயிட் பிங்க் கலந்த மாதிரி ஒரு ஷூ இருக்கு. அதுவும் எதுல வாங்குவேன், ஆஜியோல தான். ஸோ ஆஜியோ தான் நான் மோஸ்ட்லி ஸ்லிப்பர்ஸ் ஷூஸ் பிக் பண்ற ஒரு பிளேஸா இருந்தது. லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மிந்த்ரால இருந்து நான் பூமாவோட பிராண்டட் ஷூ வந்து வாங்கியிருக்கேன். இந்த ஷூஸ் பாத்தீங்கன்னா 1700 சம்திங் இருக்கு. இப்போ வந்து இன்னமும் ஆஃபர்ல இருக்கு. இதோட சாஃப்ட்னஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. நான் பிரைடல் வாக் போகும்போது ஆஜியோல போட்டுட்டு இருக்க அந்த ஷூஸோ ஸ்லிப்பர்ஸோ நான் வந்து பிக் பண்ணி போடும்போது ஒரு மாதிரி பாதம் வலிக்கிற மாதிரி இருக்கும். லைக் முக்கியமா நான் அதுக்காக தான் இந்த ஷூவே வந்து பிக் பண்ணேன் பிராண்டடா. இதோட அந்த குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி குவாலிட்டியான ஒரு ஷூஸ் போடும்போது அதோட ஃபீல் கம்ஃபர்ட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு சொல்றேன். இது எல்லாமே ஒரு குயிக் ரிவ்யூ தான். நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்க குர்த்தி. இது ரொம்ப ஒரு கேஷுவல் வியரான ஒரு குர்த்தி. இதுதான் நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நல்லா நீ லென்த்துக்கும் கீழே வரைக்கும் இருக்கும் ஒரு பலாசோ பேண்ட் கொடுக்குறாங்க. நான் இப்போ வியர் பண்ணியிருக்கிறது லெக்கிங் பேண்ட். ஸோ நான் வந்துட்டு இந்த காற்று உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதோட ப்ரைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லாவே விஷூத் பிராண்டு. விஷூத் பிராண்ட்ல நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லை. இதோட ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமா இதுல போட்டிருக்காங்க. பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பிலோ 600 ருபீஸ்க்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். பியூர் காட்டன். ஸோ இதோட பேண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா லிட்டில் பிட் ஹிப் மட்டும் லூஸா இருக்க மாதிரி இருக்கு. எஸ் சைஸ். நல்ல ஃபிளார்டான ஒரு பலாசோ அப்படின்னா ரொம்ப வந்துட்டு நல்லா ஃபிளார்டா இருக்கும் இல்லைங்களா, ஓரளவுக்கு ஸ்ட்ரெயிட் கட் இல்லாத மாதிரி அந்த மாதிரியான ஒரு பலாசோ. நல்ல நேவி ப்ளூ கான்ட்ராஸ்டான ஒரு கலர் அப்படின்றதுனால ஸ்கின் கலர் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி சாண்டில் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால ஒரு டீசென்டான ஒரு கேஷுவல் வியர் லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்ததான் வந்துட்டு நான் பேர் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். அடுத்ததான் வந்துட்டு சேம் விஷூத் பிராண்ட்ல இருந்து தான். இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஒரு டிசப்பாயிண்டட் அப்படின்னா இந்த விஷூத் பிராண்டோட இந்த குர்த்தியில வந்துட்டு இப்படிதான் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல.
பட் பேக்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பட் இதோட கலர் காம்பினேஷன் வந்து என்னோட ஷூவோட அந்த காம்பினேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட் நான் பிக் பண்ணிட்டேன். இதோட ப்ரைஸ் கூட 800 தான் இருந்தது. ஷால் பேண்டோட சேர்த்து வருது. இதுக்கு காம்போவா அப்சல்யூட்லி ஒயிட் கலர்ல இந்த மாதிரி ஒரு நெட்டட் பேட்டர்ன்ல இருக்க ஷால் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஷாலும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. லைக் இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரேயான் கிளாத், மேல இருக்கிறது ஒரு மாதிரி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி கிளாத். அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல. பட் இந்த கிளாத் வந்து ரேயான் தான். ஒரு மாதிரி லைட் இன்விசிபிள் ஸ்ட்ரிப்ஸ் பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரிப்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸ்ட்ரைட் கட் பேண்ட், பலாசோ மாதிரி இல்ல, ஸ்ட்ரைட் கட் பேண்ட். இதுதான் வந்துட்டு நான் பிக் பண்ணியிருக்கேன். 2 செட் ஆஃப் குர்த்தி, ஒரு ஷூ, ஒரு பேகு. அண்ட் தென் இதை தான் நான் வந்துட்டு மிந்த்ரால இருந்து பிக் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். தேவைப்பட்டா மட்டும் நீங்க போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்றதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய பியூட்டி ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், ஹால் வீடியோலாம் நான் போட்டுட்டே வந்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம நான் ப்ரொஃபஷனல் மேக்கப் ஆர்டிஸ்டாவும் இருக்கேன். இது என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், போயிட்டு என்னோட ஒர்க்ஸ் எல்லாம் செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் தென் இது என்னோட கான்டாக்ட் நம்பர். உங்களுக்கு ஏதாவது என்கொயரி இருந்தது அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கொட்டேஷன் வந்து ஷேர் பண்றேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோட அகைன் வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ். Educated, but I'm so frustrated.